கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் ஒரே வாரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி, பள்ளி கல்லூரி மாணவிகள் என 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் கூலி தொழிலாளி ரமேஷ் கைதானார். இதனையடுத்து அரசு நடுநிலைப் பள்ளியில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் 4 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை காவலாளி முருகேசன் என்பவர் பலாத்காரம் செய்துள்ளார். போதிய விழிப்புணர்வு இல்லாததால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் சுமார் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளை வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 3வரை போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் முத்தியால்பேட்டை பொன்னியம்மன் கோயில் பகுதியில் உள்ள இப்ராஹிம் என்பவருக்கு சொந்தமான அலுவலகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 5 கிலோ சூடோ எபிட்ரின் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இப்ராஹிம், முகமது அலி ஜின்னா மற்றும் சேவியர் ஆகிய 3வரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குறைவான விலைக்கு மூலக்கூறு பொருளை வாங்கி ஆஸ்திரேலியாவிற்கு கப்பல் மூலம் கடத்த திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இப்ராஹிம் குருவியாக செயல்பட்டதும் தெரியவந்துள்ள நிலையில் கடத்தல் கும்பலின் பின்னணியில் உள்ளவர்களை பிடிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.